வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விஜயா முடிவு பண்றாங்க. அப்பதாங்க தானா ஒரு பொண்ணு வலையில விழுகுது. விஜயாவும் கப்புன்னு அதை பிடிச்சி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல பார்க்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. விஜயா ஒரே கவலையில உட்காந்துட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி கோயிலுக்கு நினைச்சு போயிட்டு வரலான்னு சொல்லி பார்வதியை கூப்பிடுறாங்க. சொல்லு விஜயா. பார்வதி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்வதி, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு விஜயா பார்வதி கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் நானும் சும்மா தான் இருக்கேன், வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயா கோயில போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி வர்றாங்க. என்ன பார்வதி இவ்வளோ லேட் பண்ணிருக்க, சீக்கிரம் வர சொன்னல அப்படின்னு சொல்றாங்க. விஜயா கால் டாக்ஸி பிடிக்க லேட் ஆயிடுச்சு விஜயா அப்படின்னு சொல்றாங்க. வா வா சீக்கிரம், கோயில் வேற மூடி போறாங்க வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயா பார்வதி ரெண்டு பேரும் உள்ள வர்றாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு பணக்காரங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பாக்குறாங்க. என்ன இத்தனை பேர் கூட்டமா போறாங்க, எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதான் தெரியல பார்வதி அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க. அந்த சைடு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அன்னதானம் கொடுக்குறாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் அவர் போயிட்டு இருக்காரு. அண்ணா நில்லுங்கண்ணா, எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க, என்ன இவ்வளவு கூட்டம் அங்க போகுது, யாரு அன்னதானம் கொடுக்குறா அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி அதுக்கு அந்த வயசானவர் சொல்றாரு. அம்மா பெரிய பணக்காரங்கம்மா, அவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க. அன்னதானம்னா சும்மா பிரசாதம் எல்லாம் இல்லம்மா, வடை பாயாசத்தோட சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் போறேன் அப்படின்னு அந்த ஆள் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தியா பார்வதி, பயங்கர பணக்காரங்க போல இருக்கு, வடை பாயாசத்தோட அன்னதானம் கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி சரி சரி வா சாமி கும்பிட்டு போய் நம்மளும் அன்னதானம் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னாதான் கேட்க மாட்டாளே, ஓவரா தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் விஜயா நீ என்னைக்குதான் கேட்டிருக்க விஜயா, வா போலாம் அப்படின்னு பார்வதி விஜயா ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரகாரத்தை சுத்திட்டு வந்துட்டு உட்காந்துருக்காங்க. கோயில இருக்க தூண்ல ரெண்டு பேரும் சாஞ்சு உட்காந்துருக்காங்க. பார்வதி கேக்குறாங்க. விஜயா என்ன முடிவு எடுத்திருக்க நீயே, எதுக்கு, என்ன விஜயா நீ பேசிட்டு இருக்க, மனோஜ் விஷயத்தை பத்தி தான் கேக்குறேன். இங்க பாரு பார்வதி, நான் எடுத்ததுதான். நீ என்னதான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் சரி, நான் இந்த முடிவுல இருந்து வரவே போறதில்ல. அந்த ரோகிணியும் என்னோட பையன் மனோஜையும் பிரிச்சு வைக்கிறது என்னோட முதல் வேலை. ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், நீ சாமியாரை கூட்டிட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ண பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே பலிக்கல. ரோகிணி கிட்ட அவன் பேசிக்கிட்டு தான் இருக்கான். ரோகிணி மேல கொஞ்சம் கூட கோவமே பட மாட்டேங்கிறான் இந்த மனோஜ். நான் சொன்னாலும் ஒன்னும் கேட்கவும் மாட்டேங்கிறான். அதனால வேற ஒரு சாமியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. பார்வதி சொல்றாங்க, ஏன் விஜயா இப்படி பண்ணிட்டு இருக்க, வேண்டாம் விஜயா விடு. இங்க பாரு பார்வதி, நான் சொல்ற பேச்ச முதல்ல கேட்டு பழகு, முதல்ல ஏதாச்சும் ஒரு சாமியார பிடிக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு லேடி வர்றாங்க. அம்மா அன்னதானம் நாங்க போட்டுட்டு இருக்கோம், நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், கோவத்துல அதெல்லாம் முடியாது போமா அப்படின்னு சொல்றாங்க. ஏ விஜயா, சாமி பிரசாதத்தை வேண்டான்னு சொல்ற, வா அன்னதானத்துல போய் கலந்துக்கலாம் வா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதியா அதுக்கு விஜயா சொல்றாங்க, வேணும்னா நீ போய் சாப்பிட்டுக்க பார்வதி, நானெல்லாம் வரல, நானே இங்க டென்ஷன்ல இருக்கிறேன், நீ வேற. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு கூப்பிட வந்தாங்களா ஒரு லேடி. அவங்க சொல்றாங்க, அம்மா இந்த கோயில்ல அன்னதானம் ரொம்ப பிரசித்தி பெற்றது, அந்த அன்னதானத்தை வேண்டிட்டு தான் இது பண்றாங்க, நீங்களும் போய் அன்னதானம் சாப்பிட்றப்ப வேண்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியா பார்வதி எப்படி சொல்றாங்கன்னு, வா அப்படின்னு சொல்லி பார்வதி விஜயாவை கூப்பிட்டுட்டு அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. பார்வதி விஜயா அப்புறம் அந்த கூட்டிட்டு வந்த அக்கா 3 பேர் வந்து பாக்குறாங்க. தடபுடலான சாப்பாடா இருக்கு. அதை பார்த்துட்டு பார்வதி கேக்குறாங்க, என்னம்மா இது தடபுடலான சாப்பாடா இருக்கு, அருமையா இருக்குமா, என்ன பணக்காரங்க போல இருக்கு இதை செய்யறவங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த கூட்டிட்டு வந்த லேடி சொல்றாங்க, ஆமாங்க மேடம், இவங்க கோடீஸ்வரங்க, அவங்களுக்கு வேண்டிட்டு அது நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, வேண்டுதல் பழிக்கிறதுக்கு முன்னாடியே அன்னதானமா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி, ஆமா மேடம், அவங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க 2வது கல்யாணத்துக்காக வரன் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அது சரியா வரணுங்கிறதுக்காக தான் இந்த அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஓ அப்படியாமா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் பார்வதி விஜயா ரெண்டு பேத்தையும் சாப்பிடறதுக்கு கூப்பிடுறாங்க. அவங்களும் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டேபிள் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த மண்டபத்துல எல்லாம் போடுவாங்க பாருங்க, அந்த நீளமா ஒரு டேபிள், அதுல சேர் போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரிதான் போட்டிருக்காங்க. அந்த தடபுடலான சாப்பாட்டை பார்வதி விஜயா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த
சமயத்துலதான் இந்த அன்னதானத்தை நடத்திட்டு இருக்காங்கல்ல அந்த ஓனரோட வைஃப் வர்றவங்க பாத்தீங்கன்னா சும்மாலாம் வந்து மேல்பார்வையெல்லாம் பார்க்கல, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சாப்பாடு நல்லா இருக்குங்களா, இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்திக்கிறீங்களா, குழம்பு ஊத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்களும் வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விஜயா இருக்க பக்கம் வர்றாங்க. விஜயா பார்வதி ரெண்டு பேத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பாக்குறாங்க. விஜயா பார்வதி பக்கத்துல போறாங்க. உங்க பேரு பார்வதி தானே? ஆமா. நீங்க விஜயா தானே அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த விஜயா அப்படி நிமிந்து பாக்குறாங்க. ஆமா நான் விஜயா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிய பாக்குறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கும் போது அட நான் தான் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. ராஜேஸ்வரி? எந்த ராஜேஸ்வரி? 6th இருந்து 12th வரலும் ஒன்னா படிச்சுமே, போய் மரத்து மேல ஏறி நான் மாங்காலாம் உங்களுக்கு பொடிச்சு தருவனே, அதே ஜமீன்தார் வீட்டு ராஜேஸ்வரி தான். ஏ ராஜி நீயா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க விஜயா. பார்வதி கால்வலியோடு எழுந்துருச்சு. ஏ ராஜி, முகச்சாடையை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். ராஜி உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ராஜி அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. ராஜேஸ்வரி சொல்றாங்க, உங்களை பார்த்ததுல எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப இப்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்தது. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி சொல்றாங்க. பார்வதி அவங்க கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க பையன் விட்டுட்டு போனது, இவங்க தனியா இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அடப்பாவமே, உன் பையன் இப்படியா பண்ணிட்டான், நீ ரொம்ப நல்லவளா செடி, எப்படி உன்னை விட்டுட்டு அவன் போனான் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்றாங்க. அதுதான் கால கொடுமை அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. சரி விஜயா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு அப்படின்னு சொல்ல வரும்போதே பாத்தீங்கன்னா பரிமாறிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரி வாங்க வெளியே போய் பேசலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு 3 பேரும் அந்த அன்னதானம் நடக்கிற இடத்த விட்டுட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லு விஜயா, உனக்கு எத்தனை குழந்தைங்க, உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி. என் வீட்டுக்காரு ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. ரயில்வேலனா அது பெரிய மேனேஜர் வேலை அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்னது மேனேஜர் வேலையா அப்படிங்கிற மாதிரி பார்வதி பாக்குறாங்க. டிரைவரால இருந்தாரு இவரு, ஏன் நம்ம விஜயா திருந்தவே மாட்டாளா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க பார்வதி. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேக்குறாங்க ராஜேஸ்வரி. அதுக்கு நம்ம விஜயா வந்து ரொம்ப பெருமையா கெத்தா சொல்லிக்கிறாங்க, எனக்கு 3 பசங்க. அடடா அடப்பாவமே அப்படின்னு சொல்றாங்க ராஜேஸ்வரி. அதை கேட்டு பொசுக்குன்னு போயிருது விஜயாக்கு. என்னது இவ எப்படி கேக்குறா அப்படின்ட்டு, என்னாச்சுடி அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. இல்ல உனக்கு பொம்பளை பிள்ளைகளே இல்லையா, ரொம்ப பாவம் விஜயா அப்படின்னு சொல்லும் போதுதான் பார்வதி சொல்றாங்க. ராஜி நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. எனக்கு மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா இப்படி என்னோட நிலைமை போயிருக்குமா? கண்டிப்பா என் குழந்தை என்னை காப்பாத்திருப்பான். என் பையன் விட்டுட்டு போனாலும் என் பொண்ணு என்னை அக்கறையா பாத்திருப்பா. அவ இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருந்தாலும் பொருள் எல்லாம் வாங்கி தர வேண்டியதில்ல. ராஜி நல்லா இருக்கீங்களாம்மா, எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டாவே மனசு சந்தோஷமா இருக்குமே, அதன் கூட என் பையன் கேட்க மாட்டேங்கிறான். பசங்களை பத்தா கல்யாணம் வரைக்கும் தான் அந்த பசங்க, அதுக்கு மேல அவன் பொண்டாட்டியோட சொத்தாயிருவான். நமக்கும் அந்த பசங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது விஜய் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் அப்படி இல்ல, என் பையன் என் சொன்ன பேச்சு கேட்டுட்டு தான் இருக்கான், அவன் என் ராஜா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, என்னதான் சொன்னாலும் எத்தனை பசங்க இருந்தாலும் பொன் குழந்தை வேணும், அவங்க நம்மள நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க, எல்லா பசங்களுமே பாத்துக்காம விட்டுட்டு போறதும் இல்ல, எல்லா பெண் குழந்தைகளுமே அப்பா அம்மாவை பாத்துக்கிறதும் இல்ல. ஏன்னா ஒரு பெண் குழந்தைக்கு மனசுக்குள்ள அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசை அதிகமா இருக்கும். அவங்க புகுந்த வீட்டுல போற சூழ்நிலை சந்தர்ப்பம் எப்படியோ அப்படிதான் நடந்துக்க முடியும் அவங்கனால. இருந்தாலும் அவங்க கணவர் வீட்டுக்கு தெரியாம கூட பொன் குழந்தைங்க பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விஜயா சொல்றாங்க, இப்போதைக்கு இந்த டாபிக் எடுத்துட்டு இருக்கீங்க, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். எனக்கு 3 பசங்க, ஆனா ராஜி ஒரே ஒரு பையன் மட்டும்தான் என் பேச்ச கேட்பான், மத்த 2 பேரும் அவன் பொண்டாட்டி பேச்ச தான் கேக்குறானுங்க அப்படின்னு சொல்லவும் பார்வதிக்கு கோபம் வந்துருது. ராஜி இவ சொல்றத கேட்காத ராஜி, இவளுக்கு பிறந்த 3 குழந்தைகளுமே அருமையான பசங்க, அம்மா பேச்ச கேட்டு அம்மா பாசத்துக்காக ஏங்குறவங்க தான். ஆனா இவ முதல்ல ஒழுங்கா இருக்கணும்ல, எப்ப பார்த்தாலும் மருமகளை திட்டிக்கிட்டே இருக்கா ராஜி அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. என்ன விஜயா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க ராஜி. அந்த பேச்செல்லாம் விடுங்க, அது பெரிய பிரச்சனை, உங்ககிட்ட கதையா சொல்ல வேண்டியது இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். ஆமா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சலிப்பா சொல்லிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஆமா எதுக்கு ராஜி இங்க அன்னதானம் எல்லாம் கொடுத்துருக்கு, ஏதாச்சும் வேண்டுதலா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏற்கனவே
ஏற்கனவே விஷயம் இவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் போட்டு வாங்குறாங்க. விஜயா, அதை ஏன் கேக்குற? எனக்கு 2 பையன் 2 பொண்ணு, பசங்க பிள்ளைங்க எல்லாருமே வெளிநாட்டுல தான் இருக்காங்க. நான் இங்க இருக்க என்னோட ஜமீன் சொத்தையில நானும் என் கணவரும் பாத்துக்கிட்டே இருக்கோம். அதுல என்னோட 3வது பொண்ணுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. அவ ஆஸ்திரேலியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயே ஒருத்தனை விரும்பி கல்யாணம் பண்ணா. ஆனா கொஞ்ச நாள்லயே 2 பேத்துக்கும் ஒத்து வரல. அதனால அவ டிவோர்ஸ் பண்ணிட்டா. ஆனா 3வது பொண்ணு அவ குடும்பத்தோட நல்லா இருக்கா. என் பசங்களும் அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணணும், அதுவும் நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணணும். அவ இஷ்டப்படி கல்யாணம் பண்ணாம நான் சொன்ன பையனை கல்யாணம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வேண்டுதல். அதனாலதான் இந்த வேண்டுதல் அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டுதல் நிறைவேறாததுக்கு முன்னாடியே கொடுக்குற பாராட்டணும் அண்ணையா அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. அதுக்கு ராஜி சொல்றாங்க, ஜோசியர்கிட்ட இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்டப்போ அவர் தான் சொன்னாரு, வேண்டுதல் பண்ணிட்டு உடனே தடபுடலான அன்னதானம் பண்ணணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி கேக்குறாங்க, நீ எது மாதிரி வரன்னு பாக்குற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ராஜி சொல்றாங்க, பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்னோட சொத்து கோடி கணக்கா இருக்கு. அதுல 4ஆ பிரிச்சு 4ல 1 பங்கு சொத்தை கல்யாணத்தப்பவே நான் எழுதி கொடுத்துருவேன் அந்த மாப்பிள்ளைக்கு. என் பொண்ணு கூட ஆஸ்திரேலியா போய் பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல இங்கேயே பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இல்ல பிசினஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு பணம் கேட்டாலும் அந்த 4ல 1 பங்கு சொத்து போக எவ்வளவு அவர் பிசினஸ் பண்றதுக்கு பணம் கேட்கிறாரோ அந்த பணத்தையும் நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவேன், லக்ஸூரியான SUV கார் வாங்கி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்ல பார்வதி, மாப்பிள்ளை குடும்பத்தை செட்டில் பண்றதுக்கான பணத்தையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே விஜயாக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. பார்வதி கேக்குறாங்க, ஏன் ராஜி, இது பொண்ணுக்கு 2வது கல்யாணம், இப்ப எப்படி நீ முதல்ல கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளைய பாக்குறியா, இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனது இது மாதிரி மாப்பிள்ளைகளை பாக்குறியா அப்படின்னு கேட்கும்போது ராஜி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல டிவோர்ஸ் ஆனவங்களா இருந்தா மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை அந்த பையன் என் பொண்ணை நல்லா பாத்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே பல்ப் எரியுது நம்ம விஜயாக்கு. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்குதே, பேசாம நம்ம மனோஜுக்கு நம்ம ராஜியோட பொண்ணா பார்த்தா என்ன அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜயா என்ன பண்றாங்கன்னா, ராஜி நீ சொல்ற மாதிரி மாப்பிள்ளை இருக்கான்னு நானும் தேடி பாக்குறேன், நீ உன்னோட போன் நம்பரை தான் நான் ஏதாச்சும் கிடைச்சா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜி போன் நம்பர் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்வதி விஜயா இவங்க எல்லாம் பேசிட்டு அவங்கவுங்க போன் நம்பர் 3 பேரும் மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து பார்வதி கிளம்புறாங்க, விஜயாவும் கூடவே கிளம்புறாங்க. ராஜி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மருமக பொண்ணு அங்கதான் இருக்காளா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. என்னது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல உன் பொண்ணு வீட்டுலதான் இருக்காளா, இல்ல பாக்கலாம்ல அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாராளமா பாரு, என் பொண்ணு ஆஸ்திரேலியால இருந்து இப்பதான் வந்திருக்கா, அவ ஆஸ்திரேலியா போகிறதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் பார்வதியும் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜயா, என்ன விஜயா இப்படி மாறிட்டாளையா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க பார்வதி. ராஜி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாம் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எப்போ வர்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்தியானம் வரும், அதுவும் லஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. சரின்னு ராஜி சொல்றாங்க. பார்வதி போலாமா வேண்டாமான்னு யோசனை பண்றாங்க. பார்வதியை கம்பல் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நாங்க வரோம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விஜயா பார்வதி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. போற வழியிலே ராஜி கூப்பிடுறாங்க, பார்வதி விஜயா நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. ஆமா எதுல வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ராஜி, நாங்க கால் டாக்ஸில தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்வதி அதை பார்த்துட்டு, எதுக்கு நீங்க கால் டாக்ஸி பிடிச்சி நீ எதுக்கு போயிட்டு இருக்கீங்க, டிரைவரை கூப்பிடுறாங்க. டிரைவரை கூப்பிட்டு நீங்க போய் இவங்க 2 பேத்தையும் அவங்கவுங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா போலாம் அப்படின்னு பார்வதியும் விஜயாவையும் கூப்பிடுறாங்க. இல்ல நாங்க கால் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறோம், ஒண்ணு இல்ல ராஜி அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி, அட பரவாயில்ல, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே தேவையில்லை, நீங்க போயிட்டு வாங்க பத்திரமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. காரு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரு. அதுக்குள்ள போய் பார்வதியும் விஜயாவும் உட்காடுறாங்க. அந்த காரை பார்த்த உடனே கவுத்துருச்சு பயவுல விஜயா. ஏன் பார்வதி, இது எப்படியும் ஒரு 30 லட்சம் வருமா இந்த காரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த டிரைவர் விஜயாவை பார்த்து சொல்றாங்க, அம்மா இது 4 கோடிக்கு பக்கம் வருதுமா அப்படின்னு சொன்ன 4 கோடியா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க விஜயா. பார்வதி, கொஞ்சம் அமைதியா இரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவே முடிவு பண்ணிடுறாங்க, நம்ம ராஜியோட பொண்ணை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் மத்த வேலையே அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறம் விஜயாவை இறக்கி விட்டுட்டு பார்வதியும் இறக்கி விட்டுட்டு டிரைவர் போயிடுறாரு. விஜயா நைட் எல்லாம் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை, யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா காலையில ஆகுது. உடனே பார்வதிக்கு கால் பண்றாங்க. பார்வதியும் போனை அட்டன் பண்ணிட்டு, என்ன விஜயா ராஜி வீட்டுக்கு போறதுக்காக பேசுறதுக்காக கூப்பிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிளிக் ஆச்சு. அந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நான் பெரிய லெவலுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா அதுக்கு பார்வதி என்ன ஐடியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ராஜாவோட பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம ஏன் மனோஜ் சொன்னா என்ன அப்படின்னு. அடப்பாவி, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ரோகிணின்னு ஒருத்தி இருக்கா, ஞாபகம் இருக்கா விஜயா உனக்கு? அவளை என் மருமகளாவே ஏத்துக்கல, நீ மருமகளா ஏத்துக்க மாட்டா, ஆனா மனோஜோட ஒய்ஃப் யாருன்னு கேட்டா அது ரோகிணி தானா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி, இங்க பாரு, அத பத்திலாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ரோகிணிய தூக்கி எரிஞ்சிட்டு மனோஜுக்கு ராஜியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இதெல்லாம் நியாயமே இல்ல விஜயா. இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சா என்னாகும்? அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மனோஜ் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான், சான்ஸே இல்ல. விஜயா சொல்றாங்க. பார்வதி, மனோஜ ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் மனோஜ ஒத்துக்க வச்சுக்குவேன், நீ அதை பத்தி கவலையே படாத. நீ என்ன சொல்ற, இந்த ஐடியா எப்படி இருக்கு? சொத்துக்கும் சொத்துமாச்சு, அருமையான பொண்ணு ஆச்சு. ஏன் விஜயா, என்னதான் நீ சொன்னேனாலும் அந்த ரோகிணிய தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தியே, கடைசியில இப்படி அடிமட்டத்துக்கு கொண்டு போயிட்டே விஜயா. அதெல்லாம் விட்டுரு, இப்ப இந்த ஐடியா எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்கு. ரோகிணி இருக்கப்போ எப்படி மனோஜுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்ப? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன், அதுக்கெல்லாம் மனோஜ் ஒத்துக்குவான். விஜயா, நீ சொல்றது வாய் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கலாம், நடைமுறையில ஒத்து வராது. டிவோர்ஸ் ஆகணும்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சம்மதம் தெரிவிக்கணும். கண்டிப்பா ரோகிணி சம்மதம் தெரிவிக்க மாட்டா. இதே 1 வருஷம் 2 வருஷம் ஓடிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா, நீ சொல்றதும் கரெக்ட் தான் பார்வதி, அதனால நம்ம தெரியாம மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது பெரிய தப்பு விஜயா. தப்பு கரெக்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பார்வதி, இப்ப விட்டோம்னா ராஜியோட பொண்ணை வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, சொத்து பூரா போயிரும். மனோஜ் கிட்ட பேசி அவனை ஓகே சொல்ல வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பார்வதி. இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு போறோம்ல பார்வதி வீட்டுக்கு, அப்போ மனோஜும் கூட்டிட்டு போலாம். மனோஜும் அந்த பொண்ணை பாக்கட்டும், அவனும் என்ன நினைக்கிறான்னு சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி விஜயா, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம், ஓம் மருமக, ஓம் பையன், ஓம்பாடு உன்னோட இஷ்டம், என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு எப்படியாச்சும் மனோஜா ராஜியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. மனோஜும் காலையில எல்லாம் ரெடி ஆயிட்டு சாப்பிட வர்றாங்க. அப்போ மனோஜ் கிட்ட மட்டும் தனியா சொல்றாங்க. விஜயா, என்னோட ஸ்கூல் மேட் ஒருத்தி இருக்கா, அவளை நேத்து தான் கோயில்ல பார்த்தேன், அவ வீட்டுக்கு நான் இன்னைக்கு லஞ்சுக்கு போறோம், நானும் பார்வதியும், நீயும் கூட வரையாடா? நான்லாம் வரலாமா, நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அவங்க நிறைய காசு வச்சிருக்காங்கடா, பணக்காரங்க, உன்னோட கம்பெனிக்கு ஏதாச்சும் பணம் வேணும்னா கூட அவங்க தருவாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப டயர்டா பேசிட்டு இருந்த மனோஜ் அப்படியே சறுக்குன்னு உசாராயிராரு. அப்படியாமா சொல்றீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை கேக்குறாரு, என்ன புது ஃப்ரெண்டு முளைச்சிருக்காங்க இப்போ அப்படின்னு கேட்க. ஆமா, அவன் என் ஸ்கூல் மேட் அப்படின்னு நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. பரவாயில்லையே, உனக்கு கூட பாலிய சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்களே அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ஆமா, உங்களுக்கு மட்டும் தான் இருப்பாங்களா, எங்களுக்கு எல்லாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நாக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விஜயா, அப்பா இப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு, எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு மனோஜ். அப்ப பின்னாடியே நம்ம விஜயாவும் போயிட்டு, மறந்துடாதரா, கரெக்டா 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரெடி ஆகி செம்ம பட்டு சேலையெல்லாம் கட்டி ஒவ்வொரு கெத்தா கட்டி கிளம்பி வர்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம மீனா, என்னது இது அத்தா திடீர்னு பட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு வர்றாங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. விஜயா அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து விஜயா கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வெளியே கீழே மாடியிலேருந்து கீழே வந்து இறங்கிட்டு மனோஜுக்கு கால் பண்றாங்க. எங்கடா இருக்கம்மா? நான் வந்துகிட்டு தான்மா இருக்கேன். சரிடா சீக்கிரம் வந்துட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மனோஜும் வந்துடுறாங்க. விஜயா மனோஜ் 2 பேரும் பார்வதியும் கூட்டிட்டு ராஜி வீட்டுக்கு போறாங்க. ராஜி வீடு சும்மா அரண்மனை மாதிரி இருக்கு. ஆனா வாய பழந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க விஜயா. பார்வதி, என்னது இது இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நானும் அதைத்தான் விஜயா பாத்துட்டு இருக்கேன், அரண்மனை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டிரைவ் பண்ணிட்டு இருந்த மனோஜ் பாக்குறம்மா, இது என்ன நிஜமானே உன்னோட ஃப்ரெண்டு வீடு தானா? எப்படிமா இவ்வளவு பணக்கார ஆள ஃப்ரெண்டா புடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. வாடா வாடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. பயங்கரமா நம்ம ராஜி வரவேற்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப வரவேற்று வாங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. மனோஜை பார்த்தோன்னேவே ராஜிக்கும் சரி அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருது.
ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்ட் ராஜசேகர். அவரு இவங்க கிட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் யாரு அப்படின்னு கேக்குறப்போ என் பையன் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் கேக்குறாரு, தம்பி நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? சார் நான் இப்படி அப்ளையன்ஸ் ஷோரூம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்லையே பாராட்டணும் தம்பி அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு விஜயா சொல்றாங்க, இவன் ஏகப்பட்ட டிகிரி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. வா அப்படியே தம்பி அப்படின்னு ராஜசேகர் கேக்குறாரு. ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. இவர் ஏற்கனவே மனோஜ் பந்தா பார்ட்டி, இதுல வேற இப்படி ஒரு பிட்ட போட்டாங்களா? விசிட்டிங் கார்டை வாங்கி ராஜசேகர் படிச்சு பாக்குறாரு. தம்பி அருமை போங்க, இது மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்ல, எனக்கே பொறாமையா இருக்குங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ராஜேஸ்வரியோட பொண்ணு வர்றாங்க. பாக்குறதுக்கு சும்மா செம்ம ஸ்மார்ட்டா இருக்காங்க, செம்ம ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. அத பார்த்தோன்னே சறுக்கிறாரு நம்ம மனோஜும். அச்சோ அம்மா என்னம்மா இந்த பொண்ணு இந்த அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இந்தாடா அப்படின்னு அவங்க அம்மா முந்தானே கொடுக்குறாங்க. எதுக்குமா? வாயை தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஏமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். ஆமாண்டா கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வர்றாங்க. ராஜி சொல்றாங்க, இதுதான் என்னோட பொண்ணு ஸ்வேதா, நான் சொன்னேன்ல நேத்து வேண்டுதல் வச்சேன்ல இந்த பொண்ணுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் அவங்க படிச்ச டிகிரி எல்லாம் சொல்றாங்க. அவங்களும் 2-3 டிகிரி வாங்கியிருக்காங்க. ராஜி சொல்றாங்க, படிச்சது எல்லாமே ஆஸ்திரேலியா தான் படிச்சா, அவன் கிளாஸ்மேட்டவே கல்யாணம் பண்ணுனா, பட் அவனுக்கும் இவளுக்கும் ஒத்து வரல, அதனால 2 பேத்துக்கு டிவோர்ஸ் நடந்துருச்சு அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஓ சரி சரி அப்படிங்கும் போதே ஸ்வேதா சொல்றாங்க, ஆமாண்டி அவன் சுத்தமா சரியே இல்ல, உங்க பையன் பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருன்னு, அது மாதிரிலாம் அவன் இல்ல அப்படின்னு. அப்படியாம்மா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ஒருத்தரை பார்த்தாருனவே தெரிஞ்சு போயிடும் ஆண்டி அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு, உங்க பையனை பார்த்தோன்னே நான் கெஸ் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. கலரெல்லாம் அப்படியே தூக்கி விட்டுக்கிறாரு நம்ம மனோஜ். ராஜசேகர் சொல்றாரு, சரி எல்லாம் பேசினது போதும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. தடபுடலான சாப்பாடு, ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் இல்ல, மொத்தம் 24 ஐட்டம் போட்டிருக்காங்க. இந்த ஐட்டம்லாம் பார்த்துட்டுமா என்னம்மா இதை வச்சு நம்ம 1 மாசம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாடா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. பார்வதி சொல்றாங்க, விட்டா உன் மகன் இங்கே செட்டில் ஆயிருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குத்தானே வந்திருக்கோம் பார்வதி, பேசாம இரு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்ப பிடிச்சு போயிருது ராஜசேகருக்கு. தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும் போதே ஆயிடுச்சுன்னு சொல்ல வர்றாரு மனோஜ். ஆனா விஜயா என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இப்போ என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் சண்டை, 2 பேரும் இப்போ ஒன்னா வாழல அப்படின்னு சொன்னோன்னே, மா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மனோஜ். அப்படியாப்பா அப்படின்னு கேக்குற ராஜசேகர். ஆமான்னு சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இதுல ராஜசேகர் ராஜேஸ்வரி 2 பேருமே ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. நல்ல பையன் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்வேதா வர்றாங்க. அப்போ ராஜி சொல்றாங்க, தம்பியை கூட்டிட்டு போய் நம்ம வீடெல்லாம் சுத்தி காமிப்பா அப்படின்னு சொல்றாங்க. வாங்க பாக்கலாம்னு சொல்லி ஸ்வேதா மனோஜ் கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் தான் ஓவரா பில்டப் விடுவாரு, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு ஓவர டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஸ்வேதா கிட்டயும் விடுறாங்க. ஸ்வேதா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதுக்குள்ள ராஜி விஜயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே செய்வேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது விஜயாக்கு. பார்வதி அப்படியே விஜயாவை பார்த்துட்டே மைண்ட் வாய்ஸ் ஓடுது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயா சொல்றாங்க, எனக்கும் உங்க பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, காசு பணத்துக்காகலாம் இல்ல ராஜி, உன் பொண்ணு எனக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு ராஜி கேக்குறாங்க, ஏன் உன் பையன் சம்மதிக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அச்சாச்சா அப்படிலாம் இல்லவே இல்ல ராஜி, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். அப்புறம் என்ன விஜயா? இல்ல ராஜி, என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, என் மகனுக்கும் மருமகளுக்கும் டிவோர்ஸ் ஆகல, அவ கொஞ்சம் சரியில்லை, எங்க கிட்ட நிறைய பொய் சொல்லி எங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டான், மனோஜவே ஏமாத்திட்டான், நாங்களும் ரொம்ப சம கடுப்புல தான் அவளை போக சொன்னோம், ஆனா அவ போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா. என் பையனுக்கும் சுத்தமா அவளை பிடிக்கவே இல்லை, ஆனா எங்க வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறா, நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், டிவோர்ஸுக்கும் அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா, மனோஜ் கூட தான் வாழுவேன்னு சொல்றான், மனோஜை போட்டு அடிக்கிறா மிரட்டுறா, நாங்க போய்
பேசவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே ராஜுக்கும் ராஜசேகருக்கும் இவ்வளவு நல்ல பையனா, அவ ஏன் அப்படி பண்றா? ராஜசேகர் சொல்றாரு, கவலைப்படாதம்மா, நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு உங்க பையனுக்கு இஷ்டமானு மட்டும் கேளுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், டிவோர்ஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? நம்ம ஸ்வேதாக்கும் மனோஜுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அந்த ரோகிணி இருக்காளே, அதாங்க என் மருமக, அவ வில்லாதி வில்லி ஏதோ ஒண்ணு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவா. டிவோர்ஸும் வாங்கவும் விடவும் மாட்டா, டிவோர்ஸ் கொடுக்க மாட்டா. உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதனால அவளை பத்தியே நீங்க நினைக்க வேண்டாம். அவளுக்கு தெரியாம, ஏன் எங்க வீட்டுக்கு தெரியாமே நம்ம கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி செஞ்சுக்கலாம் அண்ணா அப்படின்னு விஜயா சொன்னோடனே ராஜசேகர் சொல்றாரு, நல்ல ஐடியா தாம்மா. இன்னொரு விஷயம் நான் நல்லாவே தெளிவாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். மனோஜுக்கு நிஜமானே உங்க மருமகளை பிடிக்கலையா? ஐயோ பிடிக்கவே இல்ல, அவ கொடுமைப்படுத்துறா. மனோஜ் அவகிட்ட பயந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் நரக வேதனைய மனோஜ் அந்த ரோகிணி கிட்ட இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். பயங்கரமா அடிப்பா, திட்டுவா, அவ பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ராஜசேகர் சொல்றாரு, இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்ல ராஜி. அந்த மனோஜ் மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டா நம்ம ஸ்வேதாக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கல்யாணம் முடியட்டும், டிவோர்ஸ் அந்த ரோகிணி கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் அசால்ட்டான விஷயம், நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி என்ன வாங்க முடியும்? ஆமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, அவளோட மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேஸ போட்டு டிவோர்ஸ் வாங்கிடலாம். எனக்கு தெரிஞ்ச லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி செஞ்சிடலாம், பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணே நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க வீட்லயும் ஏன் தெரியுமா சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். ரோகிணி இப்படி கொடுமைப்படுத்துறது எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாதுன்னு, எனக்கும் மனோஜுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்காச்சும் தெரிஞ்சா ஏதாச்சும் பண்ணிருவா மனோஜ்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சே, இவ்வளவு கேவலமான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ராஜசேகர். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது விஜயா அந்த பொண்ணை பத்தி ஸ்வேதா எப்படியா அப்படின்னு போட்டு வாங்குறாங்க மனோஜ் கிட்ட. மனோஜ் சொல்றாருமா, பயங்கர பிரில்லியன்ட்டுமா, இது மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லம்மா. நான் ரோகிணிய பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வேதாவை ஃபர்ஸ்ட் பாத்திருந்தேன்னு வச்சுக்கோ, அவளை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி சொல்றாங்க, விஜயா பாத்தையா, வந்தாம் பாரு பாயிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சிரிக்கிறாங்க விஜயா. மா என்னம்மா சிரிச்சிட்டு இருக்கீங்க? டேய் நேராவே உங்ககிட்ட பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன்டா. என்னம்மா பாயிண்ட்டுக்கு வர்ற? ஸ்வேதாவை உனக்கு பிடிச்சிருக்கா? ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? மா என்னம்மா சொல்றீங்க? ஸ்வேதாவை கல்யாணம் பண்றதா? அப்புறம் ரோகிணி கீதி என்ன ஆகுறதுமா? டேய் ரோகிணியை தூக்கி முதல்ல வீசி எறி. நீ ஸ்வேதாவை மட்டும் கல்யாணம் பண்ணேன்னா உனக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு பணத்தை கொடுப்பாங்க. உனக்கு பிசினஸ்க்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதுவும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உன் குடும்பத்துக்கு தேவையான செட்டில்மெண்ட் பணத்தையும் கொடுப்பாங்க. ஆனா ஒரே ஒரு இதை மட்டும் நீ ஒழுங்கா பண்ணணும், ஸ்வேதாவை நல்லா பாத்துக்கணும். அது மட்டும் தான் அவங்க ஆசை. நீ மட்டும் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதானே நீ செட்டில்டு. அப்புறம் இவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க, 4 பேத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க சொத்தை. அந்த சொத்து மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்னேன் பாத்தியா, அது எல்லாமே சேர்த்து உனக்கு கொடுப்பாங்க. உன்னையா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுடா, நீ மட்டும் இப்போ ஓகேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எனக்கு ரோகிணிக்கு துரோகம் பண்ண முடியாதுமா. அப்புறம் எதுக்கு நான் சொன்னேன், ரோகிணியை பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்வேதாவை பார்த்திருந்தா அவளைத்தான் கல்யாணம் பண்ணிருப்பேனுமா. மா அதெல்லாம் முடிஞ்சு போன கதைமா, பாத்திருந்தா தானே சொன்னேன், அதைத்தான் நான் பார்க்கவே இல்லையே, அதான் முடிஞ்சு போச்சு, விட்டுருங்கம்மா. அப்படிலாம் விட முடியாதுடா. இப்பவே நீ இதுக்கு ஒரு பதில சொல்லு. மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் ரோகிணிக்கு துரோகம் பண்ண முடியாது. உங்க கோவம் தீரட்டும், அதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட பேசிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரோகிணி செஞ்சது ஒரு விதத்துல தப்பு தான், அதனாலதான் நானும் ரோகிணி கிட்ட பேசாம இருக்கேன். இனிமேல் இந்த பேச்சை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கிட்ட வந்து காரை நிறுத்துறாரு. மா நீங்களும் இங்கே இறங்குங்கம்மா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறாரு மனோஜ். விஜயாக்கு என்னடா இது, எல்லாம் ஓகே அப்படின்னு வர நிலைமையில இவன் இப்படி ஒண்ணு பண்றானே அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. பார்வதி சொல்றாங்க, இப்பவும் சொல்ற விஜயா, ரோகிணி பாவம், அவளுக்கு துரோகம் பண்ணாத. ஏ பேசாம இரு பார்வதி, நீ என்ன பேசிட்டு இருக்கிற? நானே சொத்து பூரா வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. அந்த அண்ணா எப்படி பேசுறாரு? மனோஜுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும். அது மட்டும் இல்ல, எங்களுக்கும் சூப்பரான ஒரு லைஃப் அமையும். அது அவன் மனசுல நினைக்கவே இல்ல, ரோகிணியவே நினைச்சிட்டு இருக்கான். அதுதான் அவங்க சொல்லிட்டாங்களே, ரோகிணி எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போதே இப்ப அவன் சம்மதிக்க மாட்டேங்கிறான். என்ன விஜயா பண்ண போற? அதுதான் பார்வதி நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்பா அவனுக்கு வைக்கிறேன் செக்கு. விஜயா தேவையில்லாம ஏதோ வம்பு இழுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது விஜயா. அதெல்லாம் எதுவுமே இல்ல, எனக்கு ஸ்வேதா தான் மருமக. மனோஜ்னு அந்த ரோகிணி சொல்றாள், இத்தனை நாள் அவ கூட வாழ்ந்துட்டாளா, அப்புறம் என்ன போகட்டும், நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க வைப்பேன் மனோஜ்.
அது எப்படி உன்னால முடியும்? கண்டிப்பா முடியும் பார்வதி. எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு டவுட் இருக்கு. மனோஜ் எப்பயுமே நான் சொன்ன பேச்சு மட்டும்தான் கேட்பான், நான் கிழிச்சு கொட்ட தாண்டவே மாட்டான். ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் பேசுறதுக்கு எதிர்த்து பேசுறான், நான் சொல்றத கேட்காம அவன் ஒரு வழியில போய்கிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லும் போதுதான் திடீர்னு ஞாபகம் வருது பார்வதிக்கு. விஜயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ திட்டக்கூடாது. பார்வதி, நீ முதல்ல விஷயத்த சொல்லு, திட்டலாமா வேண்டாமான்னு நான் அப்புறம் சொல்றேன். இல்ல, நீ எனக்கு வீட்டுக்கு வந்து ரோகிணியையும் மனோஜையும் பிரிக்கணும், ஏதாச்சும் நம்பூதிரியா சாமியார் யாராச்சும் இருந்தா சொல்லுன்னு சொன்னேல்ல. ஆமா, நீ வர்றதுக்கு முன்னாடியே ரோகிணி இங்க வந்திருந்தா வீட்டுக்கு. என்ன சொல்ற பார்வதி? ஆமா, நீ பேசிட்டு இருந்தேல, அப்போ நீ திட்டுவேன்னு சொல்லிட்டு அவ ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா. நீ பேசுனது எல்லாமே கேட்டுட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டா. என்ன கேட்டா? அது உனக்கு நம்பூதிரி ஒருத்தர் சொன்னல, அவரோட அட்ரஸ் கேட்டா. நீ கொடுத்துட்டியா? அது ஆமா விஜயா. என்ன பார்வதி பண்ணி வச்சிருக்க நீ? அவ எதுக்கு கேட்டா? என்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணிருப்பா, அதுக்குதான் கேட்டிருப்பா. சேச்சே, இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் கேட்கல விஜயா. அவ வந்து நீ செய்யறதெல்லாம் தடுக்கணும், அதுக்காக அந்த அட்ரஸ கேட்டா. நீயும் கொடுத்துட்டியா? ஆமா, பாவமா இருந்தது, அதனாலதான் கொடுத்தேன். போச்சு போ. அதனாலதான் இந்த மனோஜ் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா? புரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தானா? அவளை நான் சும்மா விட மாட்டேன். விஜயா, வேண்டாம் விஜயா, பாவம், விட்டுரு விஜயா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி சொல்றாங்க, ஆனா கேக்குற மாதிரியே இல்ல விஜயா. அப்புறம் விஜயா கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறாங்க. இப்பவே நம்ம இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதுல ரோகிணி கிட்ட இந்த சண்டைய வச்சோம்னா கடைசியில வேற ஏதாச்சும் பிரச்சனை இழுத்து விட்டுருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு, சரி சரி வேண்டாம் வேண்டாம் பார்வதி, நீ சொல்றதும் சரிதான். இப்ப இருக்க சூழ்நிலையில அவகிட்ட வேற எதுக்கு சண்டை இழுத்துக்கிட்டு, முதல்ல மனோஜுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ற வழிய பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜிக்கு கால் பண்ணி என் பையன் சம்மதம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் விஜயா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, உன் பொண்ணு மாதிரி உனக்கு மருமக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ல, எதுக்கு ராஜி நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. அதுக்கு விஜயா சொல்றாங்க, யாருக்கும் தெரியாம மனோஜை கூட்டிட்டு போய் ஸ்வேதாக்கும் மனோஜுக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வேதாவும் மனோஜும் கல்யாணம் பண்ணது யாருக்கும் தெரிய வேண்டாம், அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்குள்ள நம்ம உன் வீட்டுக்காரர் சொன்னார்ல ராஜி, கல்யாணம் மட்டும் முடிஞ்சதுன்னா ரோகிணிய பிரிச்சு விட வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொன்னார்ல, ரோகிணிய பிரிச்சு விட்டுட்டு நான் என் மருமகளை கூட்டிட்டு போயிடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராஜி கேக்குறாங்க, மனோஜ் முதல்ல ஓகே சொன்னாரா? அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. மனோஜ் எல்லாம் ஓகே சொல்லியாச்சு, ஆக வேண்டிய வேலையை பாரு, முகூர்த்தம் எனக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. போனை கட் பண்ண பின்னாடி இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த பார்வதிக்கு பயங்கர ஷாக். நீ என்ன லூசார் விஜயா, என்னத்த பண்ணி வச்சிருக்க நீ? அங்க மனோஜ் நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கான், ஆனா அவன் ஓகே சொல்லிட்டான், நீ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் வேண்டாம் விஜயா, தப்பு. இங்க பாரு, இதுல தப்பு நிஜம்லாம் இல்ல. நாளைக்கு காலையில மனோஜ் ஓகே சொல்லுவான், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விஜயா கிளம்பி போயிடுறாங்க. என்னத்தை தான் இந்த விஜயா பண்ணுவாளோ தெரியல போ அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க பார்வதி. இப்போ விஜய் என்ன பண்றாங்கன்னா நேரா ஒரு கோயிலுக்கு போறாங்க. அங்க நின்னுட்டு மனோஜுக்கு கால் பண்றாங்க. மனோஜ் கடையில தான் இருக்காரு. மா சொல்லுங்கம்மா, இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை விஷயத்தை பத்தி பேசுறேன்னா என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு விஜய் சொல்றாங்க, உன் கடைக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நீ 5 நிமிஷத்துல என்னை வந்து கூட்டிட்டு போகணும், இல்லைன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா வர்றேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு மறுபடியும் மனோஜ் வர்றாரு. அப்புறம் அவங்க அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப எங்க போகணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஓரத்துல நிறுத்துக்கார அப்படின்னு சொல்றாங்க விஜயா. காரை நிறுத்துறாரு மனோஜ். சொல்லுங்கம்மா, என்னதாம்மா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? கல்யாணத்தை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? எனக்காக என் ரோகிணி இருக்கா. போதும்டா நிறுத்து. அந்த ரோகிணிய பத்தி நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, எனக்கு பயங்கர கோபம் வந்துடும் மனோஜ். மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, நான் வேணுமா அந்த ரோகிணி வேணுமாம்மா? நீங்க 2 பேருமே எனக்கு வேணுமா? முடியாதுடா. நான் வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல ரோகிணி தான் உனக்கு வேணும்னா இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலை கொடுக்குறாங்க. என்னம்மா இது? இந்த மருந்து பாட்டிலை நீயே எனக்கு கொடுத்துரு, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மா எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மனோஜ், வேற வழி இல்ல. நீ கேட்க மாட்டேங்கிற நான் சொல்றத, வேற என்ன பண்ற மனோஜ், நீயே சொல்லு. மா வேண்டாமா, பிளீஸ்மா வேண்டாமா, எனக்கு ரோகிணியும் வேணும் நீங்களும் வேணுமா? இல்ல மனோஜ், இப்பவே இதுக்கு ஒரு முடிவுக்கு சொல்லு.
நான் உயிரோட வேணுமா இல்ல நீ ரோகிணி கூட வாழ்ற வாழ்க்கை தான் முக்கியம்னு நீ நினைக்கிறியா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. யோசனை பண்ணி பாக்குறாரு மனோஜ். இல்லம்மா, நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க உயிரோட இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த ரோகிணியவே உதறி தள்ள நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே விஜயாக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா வெளியே காமிச்சுக்கல. சரி, என் ஃப்ரெண்டு ராஜ் வீட்டுக்கு நம்ம போறோம், நீ என்ன சொல்ற தெரியுமா, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்ற. அவங்க கிட்ட மா அதுக்குள்ளயாமா, சொல்றத மட்டும் செய், அதே மாதிரி இந்த விஷயம் நம்ம வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது, நீயும் சொல்லவும் கூடாதுமா. எனக்கு என்னமோ இது தப்பு மாதிரி தெரியுதுமா. டேய், இவ்வளவு சொத்து உள்ள பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு, அறிவான பொண்ணு, சொத்து இத்தனை கோடிக்கணக்கா இருக்கு, நீ லைஃப் இஸ் செட்டில்டா, நீ எப்படி வாழணும்னு நினைச்சியோ அது மாதிரி வாழலாம். நீ மட்டும் இல்ல, நானும் சந்தோஷமா வாழுவேன், எனக்கும் ஏகப்பட்ட சொத்து கிடைக்கும்டா. புரிஞ்சுக்க மனோஜ், தராசுல ஒரு பக்கம் ரோகிணியையும் இன்னொரு பக்கம் ஸ்வேதாவும் வச்சா ஸ்வேதா தான் ஜெயிப்பா. அவ தான் வெயிட் பார்ட்டி. முதல்ல அவளை பிடிக்கிறதுக்கு பாரு, அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாரு. இந்த விஷயத்த ரோகிணி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவனை நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் நீங்க சொன்னது தானமா கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் போறாங்க. திரு திருன்னு முழிச்சுட்டே இருக்காரு. அப்பவே டவுட்டா இருக்குது நம்ம முத்துக்கு. ஏண்டா ஓடுகாலி, ஏண்டா இப்படி திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிற? நான் எங்க முழிக்கிறேன், நான் சும்மா தான் சாதாரணமா இருக்கேன். இல்லையே, நீ ஏதோ தப்பு செஞ்சு முழிக்கிற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, அவன் மொழியே அவ்வளவுதான், நீ கொஞ்சம் பேசாம வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க விஜயா. சரி விடுங்க, என்னமோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு, ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க, ஏன் அவர்கிட்டயே போய் வம்ப இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அண்ணாமலையும் நோட் பண்றாரு, இல்லையேடா முத்து சொல்றது கரெக்டு தான், அம்மா மகன் ரெண்டு பேரும் கூட்டு களவாணித்தனம் ஏதோ பண்ற மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்த எங்க கிட்ட மறைக்கிறீங்க. ஏங்க உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க, நாங்க என்ன கோடிக்கணக்கா சொத்தா வாங்க போறோம் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ போ விஜயா, தப்பான விஷயம் மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாரு அண்ணாமலை. அதுக்கப்புறம் ரூம்ல போய் படுக்கிறாங்க. ரோகிணியை பாக்குறாங்க. ரோகிணி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. சே ரோகிணி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோகிணி, ஆனா நீ ரொம்ப பாவம், ஆனா அம்மாவும் பாவம் இல்ல. அம்மா இப்படி சொல்லும் போது நான் என்ன பண்றது, வேற வழியே இல்ல ரோகிணி, உன்னை விட்டுட்டு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஒண்ணு வேணா பண்ற ரோகிணி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பெரிய லெவலுக்கு வந்த பின்னாடி மறுபடியும் உன்னை கூப்பிட்டு நான் வச்சுக்கிறேன், உன் கூட வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாரு மனோஜ். அதுக்கப்புறம் காலையில ஆயிடுது. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்கூலுக்கும் வேலைக்கு அன்னைக்கு கிளம்புறாரு அண்ணாமலையும். இதுதான் நல்ல சாக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல இப்போ யாருமே இல்ல. மனோஜ் அப்புறம் வர சொல்றாங்க. மனோஜ் வந்த பின்னாடி மனோஜ் விஜயா ரெண்டு பேரும் ராஜி வீட்டுக்கு போறாங்க. ராஜி முன்னாடி சொல்லுடா உனக்கு ஸ்வேதாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு தயங்குறாரு மனோஜ். ஆனா அவங்க அம்மா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு எனக்கு ஸ்வேதா பிடிச்சிருக்கு, ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனோஜும் சொல்லிடுறாரு. இப்பதான் உயிரே வருது நம்ம விஜயாக்கு. எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி, ஸ்வேதாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸ்வேதாக்கும் பாத்தீங்கன்னா மனோஜை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. மனோஜை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்வேதாவும். மனோஜ் அவங்க அம்மாக்காக அவரும் மனசை மாத்திக்கிறாரு. விஜயா கேக்குறாங்க, ஆனா ஏதாச்சும் நல்ல நாள் பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா பாத்திருக்கேன், இன்னும் 2 நாள்லயே வருது, நம்ம அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ராஜசேகர் சொல்றாரு. விஜயா அதுக்கு சொல்றாங்க, ஆனா யாருக்கிட்டே இந்த கல்யாணத்தை பத்தி சொல்ல வேண்டாம், தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும், அதனால நான் மனோஜ் நீங்க 2 பேரு, அதுக்கப்புறம் உங்க பசங்களை கூப்பிடுங்க, அப்புறம் நம்ம ஸ்வேதா இவங்க மட்டும் போதும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யோசனை பண்றாங்க ராஜி, இல்ல கொஞ்சம் பேத்த கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜசேகர் சொல்றாங்க, விஜயா சொல்றது 100க்கு 100 கரெக்ட் தான், கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, குறிப்பா இந்த கல்யாணம் நடக்கிறது மனோஜோட சம்சாரம் ரோகிணிக்கு தெரிஞ்சதுன்னா நிறுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸ்வேதாக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சுட்டாங்க கூட நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், ஆனா இந்த கல்யாணம் நடக்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மனோஜ் சொல்ற 2 நாள்ல கல்யாணமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்வேதா அப்படியே மனோஜோட கையை பிடிச்சிட்டு, ஏன் மனோஜ் 2 நாள்ல கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஸ்வேதா அது அப்படிங்கவும் விஜயா சொல்றாங்க, அதெல்லாம் ஒத்துக்குவான், 2 நாள்ல கல்யாணம்டா ரெடியாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு
சொல்லிடுறாரு மனோஜும். ஸ்வேதா கிட்ட விஜயா சொல்றாங்க, அம்மா எப்படி நான் சொன்ன பேச்ச கேட்டுட்டு இருக்கானோ அதே மாதிரி நீ சொல்றபடிதான் மனோஜ் நடப்பான் அப்படின்னு சொல்றாங்க. தெரியும் ஆண்டி, மனோஜ் பாக்குறப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவரு மாதிரி ஒரு ஜெம் இந்த உலகத்திலே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மனோஜ், விஜயா, ராஜி, ஸ்வேதா எல்லாம் போய் கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அங்க இங்கேன்னு மாத்தி போய்கிட்டே இருக்காங்க மனோஜும் விஜயாவும். இத பார்த்துட்டு வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது. என்ன அம்மா மகன் 2 பேரும் அடிக்கடி எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு ஸ்வேதா கேக்குறாங்க. மீனா சொல்றாங்க, எனக்கும் அதுதான் தெரியலங்க, என்னன்னு தெரியல, 2 பேரும் அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. புத்து இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு எனக்கும் அதுதான் டவுட்டா இருக்கு, இந்த ஊடுகாலி ஏதோ ஒரு விஷயத்த பண்றான், அது மட்டும் எனக்கு தெரியுது, என்னன்னு கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எதுவுமே தெரியாம தான் உண்டு தான் வேலையுண்டு எப்படிடா நம்ம வழிக்கு மனோஜை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வசியம் வருது, வசியம் வைக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் கிட்ட பேசுறது என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு பேசுறது என்ன, இது மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. கல்யாணத்துக்கு நாள் ஆகுது. விஜயா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாங்கன்னா, என் பையனுக்கு இப்போ நேரமே சரியில்லை, அவனுக்கு எல்லாம் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, அதனால மனோஜை கூப்பிட்டுட்டு நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு போறேன் பரிகாரம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, கூடவே ரோகிணியும் கூட்டிட்டு போயிட்டு வா விஜயா அப்படிங்கிறாங்க. அவளையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, நானும் மனோஜ் மட்டும் தான் போவோம். என்னடா மனோஜ் சொல்ற? ஆமாம்மா அப்பா, நானும் அம்மாவும் போயிட்டு வந்துடுறோம், மற்றவங்க எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ரோகிணிக்கு இது கேட்டோடனே செம்ம கடுப்பாகுது. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த முத்து சொல்றாரு, திருவிழங்காட்டுக்கு தானே, நாளைக்கே போய் பூஜை பண்ண வேண்டியதானே, இன்னைக்கு என்ன போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல காலையில சில பூஜைகள் எல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு ஜோசியர், அதையும் நாங்க செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் வேணா கொண்டு விட்டு அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, ஏன் என்கிட்ட கார் இல்லையா, நானும் அம்மாவும் போய்க்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அம்மா மகனுமே போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்லிடுறாரு முத்துவும். ரோகிணி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மத்தியானமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம விஜயாவும் மனோஜும். மனோஜ் ரோகிணிய பார்த்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்றாரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ரோகிணி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சாரின்னு சொன்னதுக்கு அர்த்தம் ஆக்சுவலாக இத்தனை நாளாக இப்படி பேசாமல் இருந்ததுக்கு சாரி சொல்லிட்டு போறாரு போல இருக்கு. ஓ, நம்ம செஞ்ச பூஜை புனஸ்காரம் எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ், விஜயா 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ராஜியோட வீட்டுக்கு போகிறாங்க. ராஜியோட கெஸ்ட் ஹவுஸில் தான் மனோஜும் விஜயாவும் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் ஆகுது. அப்பையும் மனோஜ் கேட்குறாருமா, இந்த கல்யாணம் ரொம்ப அவசியமா, ரோகிணிக்கு துரோகம் பண்ற மாதிரி தானம்மா இது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, அவ நமக்கு துரோகம் பண்ணலையா, அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு, நீ போய் பரப்பிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸ்வேதாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. ஸ்வேதா மனோஜ் 2 பேரும் ரெடியாகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதா மனோஜை கூப்பிட்டுக்கிட்டு ராஜி அவங்க கணவர், அதுக்கப்புறம் நம்ம பார்வதி எல்லாரும் கோயிலுக்கு வர்றாங்க. மனோஜ் அப்புறம் ஸ்வேதா எல்லாம் பூஜை எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ஸ்வேதா 2 பேர்த்தையும் உட்கார வச்சு புரோகிதர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி மனோஜோட ஃப்ரெண்டு அந்த வட்டிக்கு கொடுப்பாரு பாத்தீங்களா, அவரு வர்றாரு அந்த கோயிலுக்கு. சாமி கும்பிடுறதுக்காக அவரும் அவரோட வைஃபும் வந்திருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வரலான்னு சுற்றி வரும்போதுதான் மனோஜை பார்த்துறாரு. பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. என்னடா நடக்குது இங்கே, இது நம்ம மனோஜா அப்படின்னு உத்து பார்க்குறாங்க. பார்த்தா மனோஜ் மாப்பிள்ளையா இருக்காரு. பக்கத்துலேயே அவங்க அம்மா விஜயா நின்றுக்கிட்டு இருக்காங்க. விஜயாவை பார்த்தோன்னே இது கனவெல்லாம் இல்லை, நினைவுதான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி ஹாலில் இருக்காங்க. அப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. நிறையா மிஸ்டு கால் இருக்குது. யாருன்னு பார்த்தா மனோஜோட ஃப்ரெண்டுன்னு இருக்குது. உடனே கால் பண்ணி என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சிஸ்டர், என்ன மனோஜ் அங்கே இல்லையா, இங்கே கோயில் இருக்கா? ஆமாங்க, அவர் ஒரு பூஜைக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பூஜைக்காக போயிருக்காங்க, எங்கே பூஜைக்காக போயிருக்காங்க? ஆமாங்க, திருவரங்காடு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சிஸ்டர், நான் சொல்கிறது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலில் மனோஜ் மணக்கோலத்தில் இருக்கான். பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் நடக்கும் போல இருக்கு. அவங்க அம்மா கூட இருக்காங்களே அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆயிருது. என்னங்க சொல்றீங்க, உண்மைதான் சொல்றீங்களா இல்ல வேணும்னே என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ சிஸ்டர், இதெல்லாம் பிராங்க் பண்ணுவாங்களா? ஏன் சிஸ்டர், நீங்க வேணா உடனே எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கோயில் பேரு சொல்றாங்க. உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு வெளியே வந்து, அங்கிள் என்ன பண்ணி வச்சிருக்காரு அங்கிள், உங்க பையன் மனோஜுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதாமா அங்கிள்,
அங்கிள் மணக்கோலத்துல மனோஜ் அங்க கோயில்ல உட்காந்துருக்கானாமா, மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு அங்கிள் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாங்க. ரோகிணி இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு அண்ணாமலை. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனா முத்துலாம் பயங்கர ஷாக்கு. என்ன பார்லரமா சொல்ற? ஐயோ ஆமா, மனோஜுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதாமா, பக்கத்திலே ஆன்ட்டியும் இருந்தாங்கன்னு அவர் சொல்றாரு. நான் முதல்ல போறேன் அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்ற நிலைமை நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லும் போதே முத்து சொல்றாரு, அப்பா நான் ஏற்கனவே சொன்னல, அவன் ஏதோ திருத்துன்னு முழிக்கிறான், அம்மா மகன் 2 பேரும் சேர்ந்து வில்லங்கமா ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு சொன்னல, பாருங்க எந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க பாருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டுட்டு ஸ்ருதி ரவி 2 பேரும் வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது மீனா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரவிக்கு பயங்கர கோபம் வருது. என்னப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அம்மாவும் மனோஜும், ஏன் இவ்வளோ கேடுகட்ட செயல் செஞ்சுட்டு இருக்காங்க, பாவம்ல அண்ணி அப்படின்னு திட்டுறாங்க. டே இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, முதல்ல நான் கிளம்பி அங்கே கோயிலுக்கு போறேன், வாமா போலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. வாங்க அங்கிள் போலான்ட்டு போகும்போது நானும் வர்றேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்புறம் மீனா ரவி ஸ்ருதி எல்லாரும் கிளம்பி போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. அதுக்குள்ள பூஜை நடந்துகிட்டு இருக்கு. முத்து என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா டிரைவ் பண்ணிட்டே முத்து சொல்றாரு, பார்லரமா நீ முதல்ல மனோஜோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குமான்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க ரோகிணி. ஆனா மனோஜோட ஃப்ரெண்டே போனவே எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன போனை எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவரை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, ரோகிணி கிட்ட போனை பேசி பத்தி வச்சுட்டு நேரா மனோஜ் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போய், என்னடா மனோஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, நீ அந்த பொண்ணை விட்டுட்டு நீ பாட்டுல வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட போறா அப்படின்னு அவரு பேசவும் நம்ம ராஜசேகரோட ஆளுக அவரை ஒரு பக்கம் புடிச்சிட்டு போய் வச்சிடறாங்க. அதனாலதான் ரோகிணி கால் பண்ணா அவரை எடுக்காம விட்டுட்டாரு. ரோகிணி சொல்றாங்க, கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொல்லும் போது, என்னன்னு தெரியலையே பாலரமா, நீ சொல்றது அந்த பார்க்ல ஃப்ரெண்டா இருந்தாருல அந்த ஆள தானே சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. முத்து ஆமா முத்து அவர்தான் அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சொல்றாங்க. சரி கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போகலாம்னு சொல்லிட்டு இவங்க சம ஸ்பீடுல முத்துவும் வண்டியை ஓட்டிட்டு போறாரு. கடைசியில கோயிலுக்கும் வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, கரெக்டா இவங்க கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. கெட்டி மேல சத்தம் கேக்குது. வேக வேகமா எல்லாரும் போறாங்க. தாலி கட்டிடுவாரோ என்னமோன்னு பயந்துகிட்டு ரோகிணியும் வேகமா போறாங்க. ஆனா நல்ல வேலைக்கு தாலி கட்டல மனோஜ். மனோஜ் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அதுக்குள்ள முத்து வந்துடுறாரு. முத்து மனோஜ் அடிக்கிறதுக்கு ஓடி போறாரு. ஆனா ராஜசேகரோட ஆளுங்க வந்து முத்துவை பிடிச்சிடுறாங்க, ரவியை பிடிச்சிடுறாங்க. ரோகிணி, ஏன் மனோஜ் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க, எனக்கு இப்படி துரோகம் பண்ணணும் உங்களுக்கு எப்படி மனோஜ் மனசு வந்தது அப்படின்னு அழுகுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கண் கலங்குற மாதிரி இருக்காரு மனோஜ். டே தாலியை கட்டிடா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, விஜயா தப்பு பண்ற விஜயா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கேட்கவே இல்லை. டே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா மனோஜ் என்ன பண்றாருன்னா, இவங்கெல்லாம் எதிர்பார்க்காத சமயமா பார்த்து ஸ்வேதா காலத்துல மனோஜ் தாலி கட்டிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே மிரட்டி இருப்பாங்கல்ல விஜயா, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் மறந்து குடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால ஸ்வேதா காலத்துல யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல தாலியை கட்டிடுறாரு. முத்துக்கு பயங்கர கோபம் வருது. எல்லாத்தையும் பிடிச்சு அடிச்சு தள்ளி விட்டுட்டு மனோஜை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு. செம்ம அடி கொடுக்குறாரு. ஆனா ராஜசேகரோட ஆள்க வந்து முத்துவையும் பிடிச்சிடுறாங்க. விஜயா சொல்றாங்க, எல்லாத்துக்கும் தெரியாம இந்த விஷயம் நடக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க எல்லாத்து முன்னிலையிலேயே நம் மனோஜோட கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருக்கு. இதோ இங்க உட்காந்துருக்காளே ஸ்வேதா, இவ யாரு தெரியுமா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு, கோடீஸ்வரி. 1000 தலைமுறைக்கு உட்காந்துட்டு சாப்பிட்டாவே தீராத சொத்து, அது பூரா என் மனோஜுக்கு தான். இப்ப அவனும் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, மனோஜ் நீங்க செஞ்சது பெரிய தப்பு மனோஜ். என்னதான் நீங்க சொன்னீங்கனாலும் சரி, ஃபர்ஸ்ட் வைஃப் ரோகிணி இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நீங்க 2வது தடவை கல்யாணம் பண்றது பெரிய தப்பு. இது போலீஸ் கிட்ட கொடுத்தா இந்த கேஸ் பெருசா மாட்டி நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ராஜு சொல்றாங்க, நீ யாருமா இதை பேசுறதுக்கு, அப்படி கேஸ் போட்டா நாங்க பாத்துக்கிறோம். அந்த ரோகிணி என்னென்ன கொடுமை பண்ணா என்னோட மாப்பிள்ளைக்குன்னா அது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். அதை நாங்க சொல்லி எல்லாம் சரி பண்ணிக்குவோம். அதனாலதான் அவர் 2வது கல்யாணம் பண்ணாருன்னு நாங்க சொல்லிக்குவோம். நீ வேலை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, என்ன ரோகிணி கொடுமைப்படுத்தினாங்களா இவர் எங்க அவங்க கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா என்ன ரோகிணி கொடுமை தான் படுத்தினா, நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம், இது என்னோட லைஃப், நான் பாத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அப்ப கோவம் வருது முத்துக்கு. டே ஓடுகாலி, ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. அம்மாக்கு சிங்சாதான் போட்டுக்கிட்டேன்னு இருந்தேன்னு நினைச்சேன். கடைசியில அம்மா சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடிட்டு உன்னையே நம்பி வந்த உன்னோட மனைவிய விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. அப்போ ஸ்வேதா சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. ரோகிணிய பிடிக்காம தான் இவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னே முத்து சொல்றாரு, உங்களை எல்லாம் அவரு விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணல. உங்ககிட்ட கோடிக்கணக்கா சொத்து இருக்கு. அதை ஆட்டைய போடுறதுக்கு தான் என் அம்மா மகன் 2 பேரும் சேர்ந்து உங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இதோ இங்க நிக்கிறாங்களே பார்லரம்மா, நம்ம ஓடுகாலி, அதாவது உங்க கணவர் இருக்காருல்ல, அவரோட முதல் மனைவி. அவங்க பணக்காரங்கன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணினாங்க. ஆனா அவங்க ஏழைன்னு தெரிஞ்சோடனே கழட்டி விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். இவனே நீ நம்பாதம்மா அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கு ஸ்வேதா சொல்றாங்க, நான் மனோஜை முழுசா நம்புறேன். அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரும் என்னை ரொம்ப விரும்புறாரு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே பணக்காரங்கன்னு சொல்லி அந்த ரோகிணியை இவர் கல்யாணம் பண்ணினாரு. ஆனா ரோகிணி என்ன பண்ணிருக்காங்க, பணக்காரங்கன்னு பொய் சொல்லிதானே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு கோபம் வந்திருக்கு. அதாவது இவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. இப்போ என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிருக்காரு. நானும் அவரும் சந்தோஷமா வாழுவோம். ஏன்னா ரோகிணி மாதிரி நான் பொய் சொல்லல, நான் உண்மையை தான் சொன்னேன். நான் கோடீஸ்வரிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். நானும் மனோஜும் சந்தோஷமா வாழதான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. மத்தவங்க எல்லாத்துக்குமே அண்ணாமலை வர்றாரு. ஏமா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா, நீ டிவோர்ஸும் கூட வாங்காம கல்யாணம் பண்ணிருக்கியே, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு நாளைக்கு வந்ததுன்னா நீ தான் மாட்டிக்குவமா அப்படின்னு சொல்றாங்க. இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இவர் தான் உங்க மாமா மனோஜோட அப்பா அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு காலில் விழுந்துடுறாங்க. ஸ்வேதா எல்லாம் கோபம் கட்டுப்புல இருக்காங்க. அங்கிள், நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி வர்ற பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம் அங்கிள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்க 2 பேத்தையும், அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் தெரியல. ஒண்ணுமே பேசல. டே மனோஜ், வீட்டு பக்கம் எட்டி பார்த்தாதான் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோவமா அங்கிருந்து போறாரு. விஜயா நின்னுட்டு இருக்காங்க. ஏ விஜயா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டு நிக்கிற விஜயா, நீ பண்ணது பெரிய தப்பு, அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி அப்படியே வர்றாங்க மனோஜ் கிட்ட. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுன, என்ன நீ லவ் பண்ணல மனோஜ் அப்படிங்கும் போதே ஸ்வேதா சொல்றாங்க, மனோஜ் உங்களை நிஜமா தான் லவ் பண்ணாரு. ஆனா நீங்க ஏமாத்திட்டீங்க மனோஜ. நீங்க பண்ணது பெரிய தப்பு. அதை விட இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும், அதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல விரும்பல அப்படின்னு ஸ்வேதா சொல்லும் போதே ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, ஏன் மனோஜ் என்கிட்ட எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருந்து பிரிச்சு ஏன் மனோஜை என்கிட்டயே நான் கூட்டிட்டு வருவேன் பாரு அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாங்க ரோகிணி. அதுக்கு ஸ்வேதா கை தொட்டிட்டு, அதவும் பாத்திரலாம். அப்புறம் ரோகிணி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். உங்ககிட்ட என்னடி நான் தனியா பேச வேண்டியதுக்கு நான் வர முடியாது அப்படின்னு ரோகிணி சொன்னோன்னே ஸ்வேதா சொல்றாங்க, நீங்க தனியா வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல. அந்த உண்மைய இங்க இருக்கிறவங்க எல்லாத்த முன்னாடியும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் அவமானம். நீங்களே தனியா வந்துடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வாங்க ரோகிணி அப்படின்னு சொன்னோடனே ரோகிணி ஸ்வேதாக்கும் 2 பேரும் தனியா போய் பேசுறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி, முத்தூர், மீனா 3 பேரும் யாருக்கும் தெரியாம ரகசியமா இவங்க 2 பேரும் பேசுற இடத்துக்கு வந்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா கிட்ட ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, ஏன் மனோஜ் பிரிச்சுட்டேல எங்கிட்ட இருந்து, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. என்னோட உண்மையான முகம் உனக்கு தெரியாது, இனிமேல் பார்க்க போற பாரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதுக்கு ஸ்வேதா சொல்றாங்க, ரோகிணி, உங்களோட உண்மையான முகம் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு எனக்கு ரோகிணி அப்படின்னு திருத்துன்னு முழிக்கிறாங்க. என்ன பாக்குறீங்க, மனோஜ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே அவரு ரொம்ப நல்லவரு, அப்பாவே அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்க ட்ரிகர் பண்ணா அதை கேட்டுட்டு இவரை எல்லாம் செய்யறவரனும் புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் அவங்க அம்மா தான் அவரை ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம்னு சொன்னோடனே நம்ம கணவரோட அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, என் மருமக என் மகனை பயங்கரமா கொடுமைப்படுத்துறான், அதுல தப்பிக்கணும் அப்படி இப்படின்னு பேசினாங்க. நானும் அதை முதல்ல அப்படிதான் நம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு முத நாள் மனோஜ் என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு. உன்னை லவ் பண்ணது, நீ என்னென்ன பண்ணுன, நீ கொடுமைப்படுத்தலன்னு சொன்னாரு. ஆனா நீ பண்ண எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்தையுமே கடைசியில நடந்தது வரைக்கும் சொன்னாரு. நீ பணக்காரி இல்ல, ஏழைங்கிற விஷயத்தையும் சொன்னாரு. உனக்கு இஷ்டம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லாட்டி வேண்டான்னு சொல்லிருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. மனோஜ் சொன்னதை பார்த்துட்டு உங்க 2 பேர்த்தையும்
விஷயத்தையும் பிரிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா உன்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிதான் நான் ஒரு டிடெக்டிவா அப்பாயின்மெண்ட் பண்ணி உன்னை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க சொன்னேன். அவரு பக்காவா 2 மணி நேரத்துல எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து, என்னது இது, நமக்கெல்லாம் தெரியாத இன்னொரு ரகசியம் என்னமோ இருக்கு போல இருக்குது இந்த பார்லர் அம்மாவை பத்தி அப்படின்னு சொல்றாரு. எங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் இருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா முத்து கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பத்தி உண்மையா, என்ன பத்தி என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே கேக்குறாங்க. ரோகிணி, உங்களுக்கு மனோஜை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒருத்தர் கூட கல்யாணம் நடந்துருச்சுன்னு தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த முதல் கணவருக்கும் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்குன்னு தெரியும். அந்த குழந்தைய உங்க அம்மா வளர்த்திட்டு இருக்காங்கன்னு தெரியும். உங்க சொந்த ஊர்ல வளர்த்திட்டு இருந்தாங்க. நீங்க மனோஜ் கிட்ட போய் சொல்லி மனோஜ் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதுவும் பணக்காரன்னு போய் சொல்லியிருக்கீங்க. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பையனையும் உன் அம்மாவையும் ஒரு இடத்து பேரை சொல்லி அங்கதான் வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்து உன் அம்மாவையும் உங்க பையனையும் தங்க வச்சிருக்கீங்க, கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச பின்னாடிதான் மனோஜோட வாழ்க்கைய உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் இது எல்லாத்தையுமே செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதா இத கேட்டுட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இதை விட பயங்கர ஷாக் என்னன்னா, ஸ்வேதா ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அத எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை கோச்சிட்டு போனார்ல, அவரும் இத கேட்டுட்டு இருக்காரு. மனோஜ், ராஜி, விஜயா எல்லாருமே கேக்குறாங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் விஜயா வர்றாங்க. ரோகிணி பலார் 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 பலார்னு கணத்துல அரைஞ்சிட்டு, இவ்வளவு கேவலமானவளா நீ, என் மூஞ்சிலேயே முழிக்காத போ அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விடுறாங்க. இவங்க எல்லாரும் நிக்கிறத பார்த்துட்டு முத்து இந்த டீம் எல்லாம் வர்றாங்க. முத்து சொல்றாரு, அம்மா பார்லர் அம்மா, மனோஜ் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்பே இல்ல, நீ பண்ணதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஒரு விஷயத்த கேட்டுக்குங்க. நான் கல்யாணத்தை நிறுத்திடணும் தான் நினைச்சேன். ஆனா இந்த ரோகிணி இந்த தப்பெல்லாம் பண்ணினதை பார்த்துட்டு தான் ரோகிணி வாழ்க்கையில இருந்து மனோஜை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். மனோஜை நான் இனி நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை ரோகிணி கிட்ட வர்றாங்க. ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண, நான் அன்னைக்கே கேட்டேன்ல, பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சப்போ வேற ஏதாச்சும் மறைக்கிறியா, உண்மையா சொல்லிருன்னு சொன்னல, அப்பவே சொல்லி இருக்கணும்ல, ஏன் இவ்வளவு கேவலமான புத்தி அப்படின்னு அவரும் கண்டபடி திட்டிட்டு போறாங்க. விஜயா என் மூஞ்சிலே முழிக்காதடே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவையும் மனோஜையும் கூப்பிட்டுட்டு போறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வர்றாரு ரோகிணி கிட்ட. ரோகிணி என்னை இப்படி ஏமாத்திட்டே ரோகிணி, நான் உனக்கு துரோகம் பண்றேன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ரோகிணி. ஸ்வேதா கிட்ட போய் சொன்னதுக்கு காரணமே அவங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிதான் நான் சொல்ல போனேன். ஆனா நீ இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கேன்னு நினைச்ச உடனே நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணது தப்பே இல்ல. நான் இனிமேல் உன்னை நினைச்சும் கூட பார்க்க மாட்டேன். ஸ்வேதா தான் என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட கைய புடிச்சு வா ஸ்வேதா போலாம் அப்படின்னு ஸ்வேதாவை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு மனோஜ். இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜயா எப்படியோ பணக்கார மருமக நம்ம கிடைச்சிருச்சு, இந்த கேடு கெட்ட ரோகிணியும் போயிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அங்க இருந்து போறாங்க. ராஜசேகர் சொல்றாரு விஜயா கிட்ட, இனி நம்ம டிவோர்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாரு. அத முதல்ல செய்யுங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாம் வர்றாங்க. நீங்க இப்படி ஒரு தப்ப செய்வீங்கன்னு நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஏங்க ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா, ஏங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் முத்து சொல்றாரு, உனக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மனோஜ் கிட்ட சொல்லி இருந்தா மனோஜே ஓகேன்னு சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிருப்பா. ஆனா நீங்க இப்படி ஒரு பொய்ய சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க என்ன பண்ணினாலும் நீங்க உங்களுக்கு மனோஜ் இனி கிடைக்கவே மாட்டான் பார்லரம்மா. ஏன்னா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களும் நீங்க பண்ண தப்ப சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ நீங்க தான் ஜெயிலுக்கு போகணும். பேசாம உங்க குழந்தைய நல்லபடியா வளர்த்துறதுக்கு பாருங்க. அப்படி ஏதாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தா உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிங்க. அதை விட்டுட்டு இது மாதிரி பொய் சொல்லி ஒருத்தோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வா மீனா போலாம் அப்படின்னு முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு போறாங்க. ரவி அப்படி பாக்குறாரு. அண்ணி தப்பு பண்ணிட்டீங்க அண்ணி, இவ்வளவு பெரிய துரோகத்தை மனோஜ்க்கு பண்ணிருக்க கூடாது. பாவாவ அம்மா சொல்ல பேச்சு கேட்பான்,
கோவப்படுவான், அப்பப்ப சின்ன சின்ன தப்பு எல்லாம் பண்ணுவான். ஆனா இது மாதிரி ஏமாத்த மாட்டான். நீங்க இப்படி ஏமாத்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, ரோகிணி போய் இப்பனாச்சும் உங்க குழந்தை கூட வாழ்றதுக்கு பாருங்க, உங்க லைஃப் தான் முக்கியம்னு சொல்லி சுயநலமா யோசிக்காம உங்க குழந்தையோட லைஃபையும் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க ஸ்ருதி. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கோபமாகுது ரோகிணிக்கு. உங்களை எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், என் மனோஜை கண்டிப்பா என் கூட வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.